ஹாய் ஹலோ. இந்த வீடியோ ஃபுல்லாகவே சென்டர் கிளிப் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் உங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன். சென்டர் கிளிப் பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி சின்ன சென்டர் கிளிப்பும் பார்க்க போகிறோம், பெரிய சைஸ் சென்டர் கிளிப்லையும் டிசைன் பண்ண போகிறோம். சென்டர் கிளிப்பை எப்படி குவாலிட்டியாக சூஸ் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு சென்டர் கிளிப்போட டிசைன்ஸ்லேயுமே ஒவ்வொரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு சென்டர் கிளிப் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது ட்ரையாங்கிள் ஷேப்பும் தென் ரவுண்டு 3mm எடுத்திருக்கேன். இது 2 ஷேப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஹேர் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து B7000 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் சென்டர் கிளிப்பு. இந்த சென்டர் கிளிப் நமக்கு 7 சென்டிமீட்டர் வரும். இந்த சென்டர் கிளிப்பில் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்திருக்கோம். நிறைய பேர்த்தோட டிசைன்ஸ் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளை வந்து நம்ம வைக்கிறது வந்து கோணையாக வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா பார்க்க அலைன்மெண்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்மளோட சென்டர் கிளிப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வரும். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே வந்து 6 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு பிடிக்கும். ஸோ வச்சு முடிச்சுட்டு சென்டராக பார்த்திங்கன்னா 3mm ரவுண்ட் எடுத்து வச்சுருங்க. ஒரு சூப்பரான சென்டர் கிளிப் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ட்ரையாங்கிள் ஷேப் யூஸ் பண்ணி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சென்டர் கிளிப் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஐ ஷேப் எடுத்திருக்கேன். 8K ஐ ஷேப் கிளாஸி ஃபினிஷில் எடுத்திருக்கேன். இதுலேயும் ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஏன் நம்ம 8K எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். நான் எல்லா ஹேர் ஆக்சசரிஸ்க்குமே ஏன் 8K யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கிராண்ட் லுக்கிங் தரும். ஸோ நான் இதுவே வந்து 8Kலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன், 6Kலேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் 8Kல ட்ரை பண்ணது தான் லுக் வைஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குது. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிப்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மாதிரி நம்ம கிளாஸி ஃபினிஷ் வச்சுருக்கோம், ரெட் கலரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்து இந்த மாதிரி லீஃப் மாதிரி ஃபுல்லாகவே வைக்க போகிறேன். ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ், மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாகவே நம்ம கடகடன் ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இது மேலே ஒரு சூப்பராக ஒர்க் பண்ண போகிறோம். அது என்ன ஒர்க் அப்படின்னா, எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு கிராண்டாக ஒரு சென்டர் கிளிப்பை கொடுக்கணுன்னா அதுக்கு மேலே நம்ம ஒரே ஒரு ஸ்டோன் செயின் வைக்க போகிறோம். ஸோ ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் அழகாக கட் பண்ணி இது மேலே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் நீங்கள் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு ஈஸியாக இந்த மாதிரி கையிலேயே நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ B7000 போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்கிறது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி விழுகுது, ஸ்டோன்ஸ் விழுந்துருது அப்படின்றீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு B7000ங்கிறது ஒரு லிக்விட் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு சென்டர் கிளிப்பில் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணக்குள்ளே நல்லா வழிஞ்சு கீழே வழுக்கிட்டு வர மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் ஒட்டக்குள்ளே மேலே அந்த இடத்த கண்டிப்பாக கம் இருந்திருக்காது. ஸோ அதனால தான் அந்த பிரச்சனை வருது. ஸோ மைன்யூட்டாக பார்த்து ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு சென்டர் கிளிப் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் டைப்பில் பண்ண போகிறோம். இது மூன் ஷேப் வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி B7000 ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மல்டி கலரில் பண்ண போகிறேன். மூன் ஷேப் பார்த்திங்கன்னா 6K எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம மேட் ஃபினிஷில் பண்ண போகிறோம். இதில் என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, இப்போ நான் பண்ணுறது சிங்கிள் ஒர்க் தான். ஸோ மீடியம் சைஸ் சென்டர் கிளிப்பு. இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஒரே லேயராக தான் பண்ண போகிறோம். இதுவே நான் வந்து இது மேலே இன்னொரு லேயர் பண்ணுறேன் அப்படின்னா நான் மறுபடியும் அகைன் B7000 இது மேலே போடணும். அப்படி போடக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர்த்து பிகினர்ஸ்க்கு வர மிஸ்டேக்கு, அந்த B7000 க்ளூ வந்து ஜெல் மாதிரி இருக்கிறனால ஃபுல்லாகவே போய் அந்த க்ளூ வந்து நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் மேலே போய் படிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, எப்பயுமே ஒரு ஈரமாக இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. B7000 டிப்பை வந்து அதை தொடச்சி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. ஸோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இது மேலே 4mm ரவுண்ட் வச்சு முடிச்சாச்சு. இப்போ 4th கிளிப் பார்க்க போகிறோம். இதில் சூப்பரான டிப்பு. இது பார்த்திங்கன்னா குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நான் 2வது கிளிப் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து கீழே புள்ளியாக டாட் இருந்துச்சு. ஸோ ஏன்னா இது வந்து மெட்டலு, நமக்கு துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். எல்லா டைமுமே கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது. ஸோ இப்போ ஒரு 50 சென்டர் கிளிப் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒன்று இந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒரு சென்டர் கிளிப் எடுத்தீங்கன்னா அதை முன்னாடி பின்னாடி செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கிறத கஸ்டமர்கிட்ட செஞ்சு கொடுங்க. அப்போ தான் அகைன் நமக்கு ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். அந்த சென்டர் கிளிப் வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட யூஸ்க்கோ இல்லை செஞ்சு பழகவோ யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் ட்ராப்பும் 4x4 ஸ்கொயர் வச்சு நான் இந்த சென்டர் கிளிப்பை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது பெரிய சென்டர் கிளிப். இது பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர். இது எப்போ நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னா, என்கிட்ட கஸ்டமர் வந்து கேட்டாங்க. ஸோ எனக்கு பெரிய சென்டர் கிளிப்பில் வேணும்னு கேட்டனால தான் நான் இதை பண்ணினேன். ஸோ இல்லை அப்படின்னா நார்மலாக மீடியம் சைஸ் தான் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா 5th சென்டர் கிளிப்பு. ஸோ இதில் ஒரு சூப்பரான டிப்பு என்ன அப்படின்னா, இப்போ நான் வச்சிட்ருக்கேன் இல்லையா 4x4 ஸ்கொயரு, அதை நான் எப்படி வச்சிட்ருக்கேன்னு பாருங்கள். ஸோ ஸ்கொயரை தான் டைமண்ட் மாதிரி திருப்பி வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சென்டராக ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எல்லாருமே இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அகைன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சைடில் 2 சைட்லேயுமே நம்ம இந்த 4x4 வைக்க போகிறோம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அலைன்மெண்ட் நீட்டாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சென்டர் கிளிப் மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸில் இல்லை ரப்பர் பேண்டில் செய்கிறீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக 5 சென்டர் கிளிப்ஸும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஸோ இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக எல்லா வீடியோஸுமே நான் அடுத்தடுத்தது போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.